அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் தோழி பல்கீஸ். இன்றைக்கி நான் கொஞ்சம் கார்டன் பக்கம் வந்தேன். இப்போ நான் இப்போ கேரட்டும் பீட்ரூட்டும் துருவி வச்சுருக்கேன். ஏன்னா இதை நம்ம இன்ஸ்டன்ட் பவுடர் மாதிரி செஞ்சுக்கலான்ட்டு இது 2 தாம்பூலத்தட்டை எடுத்து நான் இதை காய வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக டைம் இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை நம்ம இந்த மாதிரி வேலைங்களை செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இதை எடுத்துகிட்டு நான் மாடிக்கு போய் காய வைக்க போகிறேன். இதை எடுத்துகிட்டு நம்ம மாடிக்கு போடலாம். இந்த மாதிரி நாம் 3 தட்டாக பிரித்து நான் காய வச்சுக்கிறேன். காய வச்சுட்டு பசங்களுக்கு இனிமேல் நான் டிஃபன் தான் கொடுக்கணும். இன்றைக்கி சண்டே, இது சண்டே விலாகு. நான் நேற்று அப்லோட் பண்ணுறது பண்ணலை. நேற்று நாங்கள் டிமார்ட்டுக்கு போனோம். அங்கே ஃபஸ்ட்டு பசங்கள்லாம் என்ன செஞ்சாங்க, நூடுல்ஸ் வாங்கி இது நாளைக்கு சமைச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இதை சமைச்சிட்டு இருக்கேன். சரி, நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னன்னா டிப்ரெஷன். எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய டிப்ரெஷனுங்கள், நிறையா ஸ்ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. அதுலேருந்து நான் எப்படி மீளுந்தேன், அதுலேருந்து நான் எப்படி வெளியில் வந்தேன்ட்டு தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிடுவோம் இல்லையா. அதை எப்படி நம்ம வெளியில் வர்றது அதெல்லாம் தெரியாமல் அப்படியே நின்றுடும், ஸ்ட்ரக் ஆகிடும். அதனால் சரி, இது ஒரு தலைப்பாக நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டிப்ரெஷன்னா என்ன, அது எதுக்காக வருது? டிப்ரெஷன் நிறைய பேருக்கு இப்போ கடன் தொல்லையால் டிப்ரெஷன் வரும். பாதி பேர் பார்த்திங்கன்னா நிறைய கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் அதுலேருந்து மன அழுத்தத்துக்கு போயிடுவாங்க. பாதி பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு வியாபாரமோ ஏதாச்சும் பண்ண இல்லை வேலை இல்லாமல் இருந்தாலும் அந்த மாதிரி டிப்ரெஷனாகவும் இருப்பாங்க. சில பேர் குழந்தையே இல்லை அப்படின்ட்டு அவங்களும் இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய டிப்ரெஷனில் நம்ம தலைவியான நாம் எதுக்கு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோம், எதுக்காக அந்த மாதிரி ஆகுதுன்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த தலைப்பை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னா, பிரியாணி தான் செஞ்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி சண்டே இல்லை, அதனால் பசங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி செஞ்சு கொடுக்கலான்ட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் சென்னை சைடு, நான் சென்னையில் இருந்து பிறந்தேன். ஆனால் நான் கட்டிக்கிட்டு வந்தது இங்கே ஊர் பக்கம், திருச்சி பக்கம் தான் வந்தேன். என் மாமியார் இந்த ஸ்டைலில் தான் அவங்க பிரியாணியே செய்வாங்க. ஸோ சீரக சம்பா சொல்லுவோம் இல்லையா, அந்த ரைஸில் தான் அவங்க செஞ்சாங்க. அது நான் இங்கே சாப்பிட்டு அது பழகிடுச்சு. இப்போது நான் சென்னையில் இருக்கும்போது சென்னை பிரியாணிலாம் எப்படி இருக்கும்னா, கத்திரிக்காய் சட்னி வச்சு அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இல்லையா. இங்கே கறி போட்ட தால்ச்சா வச்சு பிரியாணி செய்வாங்க. சின்ன ரைஸில், அந்த சீரக சம்பா ரைஸில் தான் அவங்க பிரியாணி செய்வாங்க. அது எனக்கு பிடிக்கும். அதை சாப்பிட்டு எனக்கு பழகிடுச்சு. ஆனாலுமே என்ன இருந்தாலுமே நாம் சின்ன வயசுலேருந்து என்ன சாப்பிட்டோமோ அதானே பிடிக்கும். ஸோ பசங்களுக்குமே இந்த பிரியாணி, தால்ச்சா பிரியாணினா பிடிக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி சண்டேன்னு சொல்லி நான் செஞ்சுட்டு இருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இது நான் என்ன செஞ்சேன்னா, குக்கரில் ஒரு 2-3 விசில் வச்சு மட்டன் எடுத்துக்கிட்டேன். அதோட தண்ணி தான் இப்போ நான் அளந்து ஊற்றிட்டே இருக்கேன். இந்த மாதிரி மட்டன்லாம் இருந்தால் நம்ம சட்டியிலேயே இது பண்ண முடியாது இல்லையா. அதனால் இந்த மாதிரி குக்கர் வச்சு நம்ம பண்ணோன்னா சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் ஆகிடும் வேலை. இப்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்துடுச்சு. அரிசி போட்டு நம்ம இறக்க வேண்டியது தான். சரி, நம்ம கண்டினியூ பண்ணலாம் நம்மளோட தலைப்பை. இந்த மாதிரி நிறைய டிப்ரெஷன் அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குது. நம்ம பெண்களான வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு எதுக்கு டிப்ரெஷன் வருது, அதை நம்ம சிந்திக்கணும் இல்லையா. இந்த மாதிரி கடன் தொல்லையும் இல்லை, குழந்தையின்மை எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனாலுமே நான் ஒரு தனிமையாக இருக்கேன், நான் தனிமையாக ஃபீல் பண்ணுறேன், ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும். நாம் எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன் என் லைஃப். ஆனாலுமே சில பேருக்கு தோணும் இல்லையா, நாம் நல்லா தான் இருக்கோம், ஆனாலுமே ஏதோ நம்ம இழக்கிற மாதிரி இருக்குன்ட்டு சில பேருக்கு தோணும். தனியாக ஃபீல் பண்ணுறேன், ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குன்ட்டு. ஏன்னா நம்மளுடைய ரொட்டீன் அப்படி இருக்குது. ஸோ
7 டேஸ்க்கு காலையில் எழுந்துக்கிறோமா, பசங்களை ஸ்கூலில் விடணும், பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும், மதியானம் என்ன சமைக்கணும், பசங்க வந்த உடனே என்ன ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறமா நைட்டில் வந்து என்ன பசங்களுக்கு சப்பாத்தியா தோசையா அப்படின்ட்டு நம்ம பசங்களும் கணவரும் வீட்டில் சார்ந்தவங்களையே நம்ம சார்ந்து இருக்கிறதுனாலேயே நம்மளுக்கு டிப்ரெஷன் ஆகிடுது. இந்த மாதிரி டிப்ரெஷன் எதுக்கு வந்து நம்மளுக்கு ஆகணும்னா, நமக்குன்ட்டு ஒரு டைம் இல்லை, நமக்குன்ட்டு நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம், நமக்குன்ட்டு ஒரு டைமை ஒதுக்க மாட்டேங்கிறோம். அதனால தான் இந்த மாதிரியான டிப்ரெஷன்லாம் நமக்கு ஆகுது. ஸோ நமக்குன்ட்டு ஒரு டைம் வச்சுக்கணும். ஸோ எப்படின்னா, நமக்குன்ட்டு ஏதாச்சும் ஒரு டைமை வச்சுக்கிட்டா நம்ம இதுலேருந்து நம்ம போகலாம். எதுக்கு அப்படி ஆகுதுன்னா, நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய ரத்த பந்தம் இல்லைன்னா இந்த மாதிரி ஆகும். நம்ம தனிமையாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ அம்மா அப்பாலாம் வந்து இப்போது தூரமாக இருக்கிறாங்கன்னா, நாம் வந்து ஒரு இடத்துல வந்துட்டோம் இல்லையா, எல்லாமே புதுமுகமாக இருக்கும். அதனாலேயே வந்து நமக்கு கொஞ்சம் பழகிறதுக்கும் சரி ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, வீக்லி ஒரு வாட்டி எங்கேயாச்சும் நம்ம வெளியில் போயிடலாம். அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ சண்டே இருக்குன்னா, சண்டே வந்து சும்மா வீட்டில் உட்காந்துட்டு ஃபிலிம் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல், எங்கேயாச்சும் பசங்களை கூப்பிட்டுட்டு நம்ம வெளியில் போகலாம். பார்க்கோ பீச்சோ அங்கே ஏதாச்சும் நம்ம போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யலான்னா வந்து யாருக்கிட்டையாவது நமக்கு ரொம்ப நெருங்குறவங்கக்கிட்ட நம்ம பேசலாம், ஃபோன் போட்டு நல்லா பேசலாம். ஸோ இந்த மாதிரி யாராவது நம்ம ஃப்ரெண்டாக இருக்கட்டும், தங்கச்சி அக்கா யாராவது இருந்தாலுமே நம்மளுக்கு தோணும் இல்லையா, இவங்கள்ட்ட இந்த விஷயம் சொன்னால் இவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஒரு 2 மணி நேரம் ஆனாலுமே என்னுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அவன் கேட்பா, எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் கேளுங்க. அதே சமயத்தில் அம்மாக்கோ இல்லை யாராவது நீங்கள் ஃபோனை போட்டு சொன்னீங்கன்னா என்ன தெரியுமா செய்வாங்க, அப்படிதாம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்லாம் இல்லாமல், நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம என்ன தான் தப்பாக பண்ணாலும் ரைட்டாக பண்ணாலும் நம்ம என்ன தான் புலம்புனாலும் ஒருத்தவங்க இருப்பாங்க நம்மளுக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ஃபோனை போட்டு ஒரு 2 மணி நேரமும் 3 மணி நேரம் பேசினாலும் மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, மன அழுத்தம் இருக்கிறவங்க, டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பாட்டு கேட்குறது, மியூசிக் கேட்குறது, இல்லைன்னா நாம் வந்து வீட்டில் படம் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் கேட்டால் இப்போ கூகுள் என்ன பண்ணுறது, நாம் எப்படி இருக்கோம் நம்ம மனநிலைலாம் அதை நல்லா ஸ்கேன் பண்ணி வச்சுக்குது. இப்போது நான் ஒரு டிப்ரெஷனை நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் அதே மாதிரி சாங் தான் அதை சஜஷன் பண்ணும். இன்னமும் நீங்கள் வந்து டிப்ரெஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை விட்டுடுங்க, அதை விட்டுடுங்க. அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு நிறைய வாட்டி அந்த மாதிரி ஆயிருக்கு. இன்னமும் வந்து ரொம்ப ஏதோ டிப்ரெஷனில் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் போகிற மாதிரியே ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி விட்டுட்டு நாம் என்ன பண்ணலான்னா, நமக்கு பிடிச்ச ஒரு ஒர்க் இருக்கும் இல்லையா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை சின்ன வயசில் நாம் ஏதாச்சும் ஒரு தொழில் ஏதாச்சும் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, தைச்சிருப்போம். பாதி பேர் பார்த்திங்கன்னா டைலரிங்லாம் போயிருப்பாங்க, டைப் போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி வேலைகள், நம்ம பிடிச்ச மாதிரி கலைகள் பண்ணாலுமே நம்மளுடைய டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம். இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் ஏதாச்சும் ஒரு ஒர்க்கில் போட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த ஸ்ட்ரெஸ் வந்து மறந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய பெண்கள், வீட்டு வேலை செய்கிற பெண்களுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆனால் பாதி பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ சண்டே சாட்டர்டே பாதி பேர் போயிடுறாங்க இல்லையா, வெளியில் கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க, ஷாப்பிங்க்கு போயிடுறாங்க, அந்த மாதிரிலாம் போயிடுறாங்க. ஆனால் பாதி பேர் என்ன செய்கிறாங்க, அதுவும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த ஒரு நாளும் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கேட்டால் வந்து புருஷன் வந்து கூப்பிட்டுட்டு போக மாட்டாங்க, மாமியார் விட மாட்டாங்க, நான் என்ன செய்கிறது, நான் வீட்டில் தான் இருக்கணுன்ட்டு அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. அது வந்து நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். அதுலேயும் நம்மளுக்கு வந்து மனவேதனை, மன அழுத்தம் அதுலேயும் நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் என்ன செய்யலான்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு தெரிஞ்ச ஒரு கலையாக இருக்கும் இல்லையா, தைக்கிறதோ ஆர்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் நம்ம அப்படி பண்ணிக்கலாம். இல்லைன்னா செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கலாம். ஒரு மேக்கப் எடுத்து ஒரு மணி நேரம் ஏதாச்சும்
கண்டது கிடையாது பூசிக்கிட்டு, இல்லைனா வந்து ஏதாச்சும் பேக் மாதிரி போட்டுக்கிட்டு, இல்லைனா ஃபேஷியல் வந்து வீட்டிலேயே செய்கிற மாதிரி, அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். அந்த பெண்கள் வந்து நம்ம போக முடியாது, நான் ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கிறேன், என்னால் பண்ண முடியல, அந்த மாதிரி பெண்கள் என்ன செய்யலான்னா, இந்த மாதிரி ஒரு அழகு சார்ந்த இதெல்லாம் அப்படியும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை போக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்களாகிய நாம் வந்து இருக்கிற டைமை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய வேலையை நாம் கரெக்டாக பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்லாம் வரவே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா பேசலாம். நான் இவ்வளோ வேலை செஞ்சுட்டேன். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து அவ்வளோ சமைக்கிறேன், கொள்கிறேன், இது எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்படிலாம் பண்ணால் நிஜமாக ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போய் முடியும். இன்றைக்கி சண்டே, ஸோ இந்த டைம் நான் யூஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு நான் வந்து பார்க் இருக்குது இங்கே பக்கத்தில், அதில் போய் பசங்க நான்லாம் கொஞ்சம் பேசிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஒரு 4-5 பேர் அக்கத்து வீட்டுக்காரவங்களாம் வருவாங்க. அதெல்லாம் மொக்க போட்டு நான் 7 மணிக்கு தான் வருவேன். ஸோ இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்ட்டு இருக்கவே இருக்காது. ரொம்ப ஜாலியாக உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணலாம். இந்த மாதிரி டைமை நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே இடத்துல நீங்கள் உட்காராதீங்க. ஒரே ஒரு 10க்கு 10 ரூமில் உட்காந்துட்டு நம்ம சிந்திச்சுட்டே இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து அப்படியே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையோலையும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். சரிங்க, இத்தோட வந்து என்னுடைய ஸ்பீச் இதை வந்து நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு டவுட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு கேள்வி எதையாச்சும் நம்ம கேட்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். உங்களுடைய சஜஷன், உங்களுடைய கருத்துக்களும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் வந்து எழுதலாம். நெக்ஸ்ட்டு என்ன நம்ம வந்து பேசலாம், என்னென்ன தலைப்பில் நம்ம பேசலான்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த தலைப்பில் நம்ம பேசலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிங்கில் நிறைஞ்சு அப்படியே வலியுது இந்த நம்ம பாத்திரம்லாம். இந்த பார்த்தாலே ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதை வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா, இப்போ பசங்க சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தை எல்லாமே நான் இந்த மாதிரி கழுவி வச்சுட்டா சுத்தமாக ஆகிடும். அப்பப்போவே நம்ம வேலையை செய்யலாம். வேலையை இழுக்கக்கூடாது. வேலையை இழுத்தாலுமே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும். இப்போ பாத்திரம் பார்த்தீங்கன்னா பசங்களாம் சாப்பிட்டாங்க, மதியானமே எல்லாமே கழுவி வச்சுட்டேன். இப்படி நம்ம கழுவி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து வேலை சுமை, ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நாம் நிறையா பேசலாம்.